மகிழ்வுடன் துதித்திடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமோ அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் என்பது ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் இரவு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். திருக்குமாரன் இயேசுவை இது போன்ற ஒரு இரவில் அன்னை மரியின் மகவாக இந்த உலகுக்கு நீ தந்த மாபெரும் அன்பை இந்த நாளிலும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். விண்ணின் மேன்மையை துறந்து எங்கள் ஆண்டவர் இயேசு ஏழை கோலத்தில் பெத்லகேம் மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் கந்தை துணியில் போர்த்தப்பட்டு கிடக்கிற காட்சியை எங்கள் மனக்கண் முன்னாக கொண்டு வரவா? உம்முடைய தெய்வீக அன்பை நாங்கள் நினைத்தவர்களா? முழு மனதோடு உம்மை துதிக்கவா, நன்றி செலுத்தவா, இந்த நாளில் உம்மை ஆராதிக்கவா ஆண்டவரே கிருபை தார். பெத்லகேம் மாட்டு தொழுவத்திலே பிறந்த இயேசு எங்கள் பாவங்களை, எங்கள் சாபங்களை, எங்கள் வியாதிகளை, எங்கள் அக்கிரமங்களை போக்க வல்லவரும் பாவ பரிகாரியுமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து எங்களை முழு அர்ப்பணம் செய்ய கிருபை தார். இந்த இரவு ஆராதனையை ஆசீர்வதியும் ஐயா. இந்த கிறிஸ்துமஸ் இரவு ஆராதனையிலே வந்து தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி செபிக்கிறோம். வர முடியாமல் முகநூல் வழியாக எங்களோடு இந்த மாலையில இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இருக்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. உம்முடைய அன்பை, இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 142வது பாடல், ஒப்பில்லா திரு இரா என்ற பாடல்.
புத்தகத்திலே முதல் பக்கத்தில் இருக்கிற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் இந்த நாளின் தொழுகைக்கு பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் அள்ளி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பெருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாபத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம்புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலாம். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்தாவி கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தி எழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கிய பகுதி கிறிஸ்து பிறந்த இரவுக்கான ஆரம்ப வாக்கியம் பாடல் புத்தகத்திலே 73வது பக்கத்திலே இருக்கிறது. யெகோவாவின் தீர்மானத்தை சொல்லுகிறேன். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், அணிந்து கொண்டிருக்கிறார்.
எங்களுக்கு கிறிஸ்துவே எங்களுக்கு உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை. பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய மகாமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டி, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ந்தவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்த, நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. அன்புள்ள கடவுளே, இத்திரு ராத்திரியை மெய்யான வெளிச்சத்தாலே பிரகாசிக்க பண்ணியிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் இப்பூமியில் அந்த வெளிச்சத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறவாறு பரமண்டலங்களில் அதற்குரிய சந்தோஷத்தை பரிபூரணமாய் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சதா காலங்களிலும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். பத்தாவது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரிடம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடுமட்டும் நீர் என் வலது பார்ஷத்தில் உட்காரும் என்று உரைக்கிறார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உமது ஜனம் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளதாய் கூடி வரும். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உமது யௌவன ஜனம் உம்மிடம் திரண்டு வரும். உமது வலது பார்ஷத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை சங்கரிப்பார்.
வழியிலே அவர் நீரோடையில் தாகம் தீர்த்து கொள்வார். ஆகையால் தம் தலையை நிமிர்த்துவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 முதல். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை வசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் வசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பது. இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வரை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16ஆம் வசனம் வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்பது. இன்றைக்குரிய நிருப வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தது. நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே, உமக்கு மகிமை. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 18 முதல் 25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது.
அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசிப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி நின்றவாறு பயபக்தியாய் அறிக்கை செய்வான். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நாம் செய்திக்கு ஆயத்தமாக 147வது பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Thank you.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நர்மையான மாலை வேளையிலே நம் அனைவருக்கும் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கடவுள் தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக, நல்ல வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிப்போம். அதற்காக ஆவியானவரின் பலன் வேண்டி ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் நல்லவர் என்று ஆரோன் குடும்பம் சொல்லுவதாக, அவர் நல்லவர் என்று அவருக்கு பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் சொல்லுவார்களாக. ஆம், அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாயிருக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான நாளை, ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காணும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பாலகனாக பிறந்த அந்த நாட்களை, பாலகனாக பிறந்த அந்த இரவை இன்று காணும்படி கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற மகத்தான உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. எங்களோடு வாரும், எங்களோடு தங்கும், உம்முடைய ஆவியினாலே எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைகளால் நாங்கள் ஆறுதல் அடைய, தைரியம் அடைய, நம்பிக்கை கொள்ள, அதே வேளையில் நாங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டுகொள்ள கர்த்தர் எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளின் மிகுந்த கிருபையினாலே இந்த கொரோனா காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான நாளை காணும் பெரிய பாக்கியம் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் நன்றி உணர்வுள்ள உள்ளத்தோடு கடவுளுடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானம் செய்வோம். அதற்காக குறிக்கப்பட்டதான திருமறை பாகம், நாம் வாசிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பது. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி என்றவுடனே நம்முடைய குழந்தைகளெல்லாம் சந்தோஷப்படவும், மகிழ்ச்சியினால் துள்ளவும், தங்களுடைய மழலை சொற்களால் ஒருவரை ஒருவர் அவர்கள் பேசிக்கொள்வதையும் பார்க்கும் பொழுது மனதுக்கு அதுபோல ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது.
அப்படி நம்முடைய குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் குழந்தைகளை கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவுமே டிசம்பர் மாதம் 24 அவர்களுக்கென்று அந்த சிறப்பு பாலர் ஆராதனை நம்முடைய திருச்சபைகளிலே நாம் நடத்தி வருகிறோம். இன்று சூழ்நிலையின் காரணமாக நம்முடைய குழந்தைகளை மையமாக வைத்து இந்த ஆராதனை நம்மால் நடத்த முடியவில்லை. அதற்காக ஆண்டவரிடத்தில் வருத்தம் தெரிவித்து ஜெபிப்போம். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை கடவுள் தரும்படியாக. ஏன் நடத்த முடியவில்லை? கொரோனா என்று சொல்லப்படுகிற அந்த கொள்ளை நோய் குழந்தைகளை அதிகமாக குறிவைத்து தாக்குகிறது என்கின்றதான ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த காரியம் இங்கே நடைபெறவில்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே கும்பகோணம் பகுதியில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்ததான ஏறக்குறைய 96 குழந்தைகள் நெருப்பில் வெந்து செத்து மடிந்தது. 96 குழந்தைகள் நெருப்பில் வெந்து செத்து மடிந்ததால் தமிழக அரசாங்கமே, கல்வித்துறையே விழிப்படைந்தது. பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சட்டங்களை எல்லாம் இயற்றினார்கள். இனிமேலால் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நிகழக்கூடாது, பச்சிளம் குழந்தைகள் பலியாக கூடாது என்பதற்காக பல தீர்மானங்கள் தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர் எகிப்துக்கு அடிமைகளாய் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அடிமைகளாக போய் வாழ்ந்து கொண்டிருந்ததான நாட்களிலே யூதர்கள் பலவான்களாயிருக்கிறார்கள், பலசாலிகளாக இருக்கிறார்கள். யூத பெண்மணிகளும் பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களை இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நிலைமை மோசமாகிவிடும் என்று அறிந்து அன்றைக்கு எகிப்தை ஆண்ட, அதாவது யோசேப்பை அறியாத மன்னன் ஆண்டான் என்று சொல்லிதான் யாத்திராகமம் 1 முதல் வாசிக்கிறோம். 8 முதல் உள்ள வசனங்களிலே அப்படி வாசிக்கும் போது அங்கே பிறப்பிக்கப்பட்ட ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், குழந்தைகள் பிறக்கும் போது அது ஆண் குழந்தை என்றால் அங்கேயே கொன்று விடுங்கள். ஆண் குழந்தைகள் யூத சமுதாயத்திலே உருவாக கூடாது. ஆகையினாலே அவர்களை அங்கேயே ஆணா பெண்ணா என்று பார்த்து அங்கேயே அழித்து விடுங்கள் என்று சொல்லி பிறகு வந்த பார்வோன் கட்டளையிடுகிறான். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு அங்கே எங்க நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று சொன்னால், மருத்துவச்சிகள் மருத்துவம் பார்க்கும் பொழுதே ஆண் குழந்தைகளை என்ன செய்து விடுகிறார்கள்? காப்பாற்றி விடுகிறார்கள். அது அரசனுக்கு தெரிந்து அரசன் வந்து கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், யூத பெண்கள் பலசாலிகளா இருக்கிறபடியினால் அவர்களுக்கு மருத்துவச்சிகள் தேவைப்படுவதில்லை. நாங்கள் போவதற்கு முன்பதாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள். அப்படி ஆண் குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி தப்பிக்கிறார்கள். அருமையான நன்றுடி மக்களே, அன்புக்குரியவர்களே, அங்கேயும் கடவுள் குழந்தைகளை காப்பாற்றுகிறார். அதற்கு அடுத்தாற்போல் ஒரு அருமையான சம்பவம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2 வசனத்திலே இப்படியாக அங்கே வாசிக்கிறோம். இயேசுவானவர் பிறந்து விட்டார்.
இயேசுவானவர் பிறந்தபடியால் அந்த செய்தி அங்கே ஆளுகை செய்கிறதான ஏரோதுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏரோது இதை ரகசியமாக தெரிந்து கொள்ள முன்வந்து சாஸ்திரிகளை அழைத்து பேசுகிறார். சாஸ்திரிகள் சந்திக்கிறார்கள். வேறு வழியாய் அவர்கள் போய்விடுகிறார்கள். இதை உணர்ந்ததான ஏரோது என்ன செய்தான்? சாஸ்திரிகள் தன்னை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான். என்ன மாதிரியான கட்டளை? 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யுங்கள், சிறைச்சேதம் செய்து கொலை செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றான். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் முகவுரையிலே சொன்னேன், கும்பகோணத்திலே 96 குழந்தைகள் வெந்து மடிந்ததால் அப்படி இனி குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கதி வரக்கூடாது என்று அரசாங்கம் விழித்துக் கொண்டது. அங்கே எகிப்திலே ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்ததால் அதற்கு மத்தியிலே மோசே ஒரு வகையாக உதயமாகி வந்தார். இயேசு பாலகன் பிறந்து விட்டார் என்று சொன்னவுடனே வைராக்கியம் கொண்ட அன்றைய அரசாங்கம் 2 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் பலியிட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவை முன்னறிந்த கடவுள் யோசேப்புக்கு சொன்னார், நீ பிள்ளையை கூட்டிக் கொண்டு, பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ, நான் உனக்கு கட்டளையிடும் வரைக்கும் அங்கேயே இரு. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இயேசு பாலகனை காப்பாற்றுவதற்காக கவனியுங்கள், இயேசு பாலகனை காப்பாற்றுவதற்காக எத்தனை குழந்தைகள், மழலை செல்வங்கள் பலியாயிருக்கிறார்கள் பாருங்கள். அப்படியானால் குழந்தைகள் மீது விசேஷித்த பற்றும் பாசமும் நம்முடைய ஆண்டவருக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இயேசு பாலகன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இயேசு பாலகனுக்கு அன்றைய சூழ்நிலையிலே ஒருவேளை 6 மாத குழந்தையாக இருந்திருக்கலாம், அல்லது 3 மாத குழந்தையாக இருந்திருக்கலாம், அல்லது பிறந்து 1 மாதமான குழந்தையாக இருந்திருக்கலாம். இயேசு பாலகன் அந்த வயது இங்கே குறிப்பிடப்படவில்லை. நம்மால் அதை குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது. எப்படி இருந்தாலும் இயேசு பாலகன் காப்பாற்றப்படுவதற்காக அநேகம் குழந்தைகள் பலியாயிருக்கிறார்கள். அப்படியானால் குழந்தைகளை குறித்த அக்கறையும் கவலையும் பாரமும் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டாகாதா? நிச்சயமாக உண்டாகும். ஆகையினால்தான் 127ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பிரசவிக்க பண்ணுகிற நான் பேறுகாலத்தை தடை பண்ணுவேனோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்கிறார். பிரசவிக்க செய்கிறவனாகிய நான் பேறுகாலத்தை தடை பண்ணுவேனோ? ஆம், அவர் தடை பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. ஆம், அருமையான என் அன்புடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, இயேசு பாலகன் காப்பாற்றப்படுவதற்காக அநேகம் குழந்தைகள் அன்றைய நாட்களிலேயே இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் திருச்சபை என்ன செய்திருக்கிறது? 24ஆம் தேதியை, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியை குழந்தைகளுக்காகவே ஆசரிக்க வேண்டும். குழந்தைகளை கொண்டே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். குழந்தைகளை கொண்டே இயேசுவின் நாமத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் என்னவோ தெரியவில்லை, 24ஆம் தேதி குழந்தைகளுக்காக சிறப்பு ஆராதனை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு
இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய குழந்தைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய், குழந்தைகளை ஆண்டவர் பட்சமாய் அதிகமாக நடத்தி செல்லுகிறவர்களாய் இருக்க பெற்றோர்களாகிய நாம் அதிகமான கவனம் செலுத்த இந்த அருமையான நாளிலே நீங்களும் நானும் அணைக்கப்படுகிறோம். அருமையானுளே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். நடக்கக்கூடிய காரியமா இது? மனித இதயங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? அங்கீகரிக்கக்கூடிய காரியமா? இல்லை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதல்லவா, நம்ப முடியாதல்லவா? ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கன்னிகையானவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன சொல்வார்கள்? இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தினந்தோறும் நடைபெறுகிற காலை வேளையில் இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் நாம் தியானம் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அதை அந்த தியானத்திலே அமர்ந்திருந்து கேட்டவர்களுக்கு அதிகமாக தெரியும். ஆகையினால் தான் அந்த பக்கம் போகாமல் வேறு பக்கமாக கடவுளுடைய வசனத்தை ஜெபத்தோடு தியானித்து உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இது நேற்று இன்று உருவானதல்ல. ஆரம்ப காலத்திலேயே மனித குலத்தை படைத்த அந்த நாட்களிலேயே ஆண்டவர் விதித்ததான தீர்மானம், அவருடைய தீர்மானம். ஸ்திரீயின் வித்து வரும், ஸ்திரீயின் வித்து வந்து உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிங்காலை நசுக்குவா என்று சொல்லி அங்கே ஏதேன் தோட்டத்திலேயே 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே கடவுள் சொல்லிவிட்டார். அதை ஒவ்வொரு காலப்போக்கிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்தார். சொல்லிக்கொண்டு வந்தவர் ஏசாயாவை கொண்டு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, நேற்று என்று உண்டானதல்ல இந்த வாக்குத்தத்தமும் வார்த்தைகளும் காரியங்களும். எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கும் தலைமுறைகளுக்கு முன்பாக உருவான ஒரு மிகப்பெரிய அதிசயம். உங்களுடைய என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது, ஞானத்திற்கு அப்பாற்பட்டது, மனித செயல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வ ஞானம் என்னப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. அதை பவுலடியார் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மிக அருமையாக எழுதுகிறார். காலம் நிறைவேறின போது கடவுள் தமது குமாரனை ஸ்திரீயினிடம் பிறந்தவராய் அனுப்பினார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த கடிதத்தை பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பு ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுகிறார். காலம் நிறைவேறின போது கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆம், எப்படி இருந்தாலும் கன்னிகையானவள் கர்ப்பவதி ஆனார்கள், குழந்தை பெற்றார்கள், இயேசு பாலகனை பெற்றார்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் அதிகமாக வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 26 முதல் 35 வரையிலான வசனங்களிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் உற்பவிப்பது பரிசுத்தாவியினால் உண்டானது, அது பரிசுத்தம் உள்ளதாகவே இருக்கும், அது உன்னதமான கடவுளின் குமாரன் எனப்படும். அதுதான், அது முற்றிலும் மாறுபட்டது, வித்தியாசமானது இந்த அருமையான மகவு. ஆம், பாவக்கரை படிந்த அந்த கேடடைந்த மனித சமுதாயத்தை, மனித குலத்தை மீட்டெடுக்கும்படியாக அற்புதமாக அதிசயமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உருவான பரிசுத்தமான குழந்தை இயேசு பாலகன். அந்த இயேசு பாலகன் இன்றைக்கு
நமக்கு இரட்சகராய், மீட்பராய், மெய்ப்பராய் பிறந்திருக்கிறார். அந்த பாலகனை நீங்களும் நானும், பாவ கரைபடிந்த நீங்களும் நானும் பணிந்து தொழுது கொள்ளோமே ஆனால் நிச்சயமாக அந்த பாலகன் மூலமாய் என்ன வகையான ஆசீர்வாதத்தை கடவுள் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறைக்கு நிறைவேறும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. யோசேப்புக்கு ஆண்டவர் அறிவிக்கும் பொழுது இப்படியாக அறிவித்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆம், உங்களையும் என்னையும் இந்த முழு உலகத்தையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக முத்திரையாக அனுப்பப்பட்ட, முத்தரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட பாலகன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பாலகன். அந்த இயேசு பாலகனை பணிந்து கொள்ளுவோம். இயேசு பாலகனை பணிந்த உள்ளத்தோடு பணிந்து கொள்ளுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம், சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறியட்டும். இயேசு பாலகனை இன்னும் அதிகமாக நம்முடைய குழந்தைகள் பாடி துதித்து மகிமைப்படுத்தட்டும். நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய குழந்தைகளையும் அந்த வாழ்வுக்கு வழிகாட்டிகளாய் அமைவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மீட்பின் வாழ்வுக்கு பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்த இயேசு பாலகன் நம்மை வழிநடத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு எல்லா வகையான அருளும் ஆசீர்வாதமும் உண்டாக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாளை தினத்திலே மகிமையான ஆண்டவருடைய பிறப்பின் மகத்துவத்தை இன்னும் அதிகமாய் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, அன்னை மரியின் மகவாக எங்கள் ஆண்டவர் இயேசு மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையாய் பிறந்த காட்சியை மறுபடியும் எங்கள் மனக்கண் கொண்டு வந்த எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கன்னியின் மகனாக, ஸ்திரீயின் வித்தாக வாக்களிக்கப்பட்ட மேசியா காலம் நிறைவுற்ற போது வந்து பிறந்தீர் என்ற மகிழ்ச்சியான செய்தியை மறுபடியும் நாங்கள் எங்கள் சிந்தைகளிலே கொண்டு வந்து தியானிக்கிறோம். பாவ உலகத்தில் சாபத்துக்கு ஏதுவாக வாழ்ந்த மனுக்குலத்தை மீட்டு கொள்வதற்காக, கடவுளோடு ஒப்புரவாக்குவதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, சமாதானத்தை தருவதற்காக எங்கள் ஆண்டவர் இயேசுவே குழந்தையாய்
வந்து பிறந்ததை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். இயேசு ஆண்டவர் குழந்தையாய் பிறந்தது நிமித்தா குழந்தைகளுக்கு மேன்மை உண்டாயிற்று. எங்கள் குழந்தைகளை நீர் அங்கீகரிக்கிறீரையா? சின்ன குழந்தையிலிருந்து மனிதர்களுடைய வேதனைகளை, பாடுகளை ஆண்டவர் அனுபவிக்கிறீர். எங்களுக்காக நீர் பாடுகளை சகிக்கிறீர் என்ற உண்மையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நல்ல கர்த்தாவே, இந்த ராத்திரியில தேவ சமூகத்திலே வந்து குழந்தை இயேசுவை தரிசித்து ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூர இடங்களிலிருந்து அநேக உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும். தாய் திருச்சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற உம்முடைய மக்கள் சமாதானத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யும். வர முடியாமல் தூர இடங்களிலே முடங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக வெளிநாட்டிலிருந்து வர முடியாமல் தடைபட்டவர்கள் இருக்கிற இடங்களிலே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. இம்மானுவேலாக எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். இந்த நாளிலும் தூர இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இருக்கிற இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர கிருபை செய்யும். வியாதியின் நிமித்தா வேதனைகளோடு கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஜெபிக்கிற, குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பலவிதமான வியாதிகளின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறத்தக்கதாய் கிருபை செய்யும். நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே வறுமையினால, கடன் தொல்லையினால, பண கஷ்டத்தினால, வேலை இழப்புகளினால, பொருளாதார தேக்கத்தினால பாதிப்படைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் ஐயா. குறிப்பாக எங்கள் தேசத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், தங்கள் வாழ்வாதாரங்களுக்காக கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே இறங்கும்படி, நீ தாமே உம்முடைய மக்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். இந்த இரவிலே உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் இரவு கொண்டாட்டங்கள் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலயங்களிலே நடக்கின்ற ஆராதனையில ஆண்டவருடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை நிர்வாகத்துக்காக, திருச்சபை கிளை சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை சிறப்பாக நடத்துவதற்கு செய்த ஏற்பாடுகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை இருந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறான். இந்த இரவிலும் நீர் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தான். இன்றைக்கு சிறப்பு காணிக்கை படைத்திருக்கிற திருவாளர் கிஷோர் ஜோன்ஸுக்காக ஜெபிக்கிறான். தூர தேசத்தில் இருந்து கொண்டு சிறப்பு காணிக்கை ஏறெடுத்து படைத்த உம்முடைய மகனை, அவருடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ கிருபையாலும் சமாதானத்தாலும் நிரப்புவீராக. தொடர்ந்து வழிநடத்தான். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கலாம். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே. ஆமென். அறிவிப்புகளை கேட்போம். நாளை அதிகாலை 5 மணிக்கு கிறிஸ்து பிறப்பின் சிறப்பு ஆராதனை நடைபெறும். ஒரே ஆராதனையாக நடைபெறும் என்பதை யாவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்றைய தினத்திலே கிறிஸ்து பிறப்பின் சிறப்பு காணிக்கை அவர்களையும் செலுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே சிறப்பு காணிக்கை
செலுத்தின திரு கிஷோர் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சபை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. 151வது பாடல். ராஜபிதா மைந்தன் இயேசு லவுசதா என்ற கீர்த்தனை பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கலாம். படைத்த காணிக்கைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கடவுளே, இந்த கிறிஸ்துமஸ் இரவு ஆராதனையிலே வந்து இயேசு பாலகனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவா, எங்கள் ஸ்தோத்திர பலிகள் மூலம் தேவனை மைமைப்படுத்தவும் கிருபை செய்தீரையா. கர்த்தாவே, கடந்த நாட்களில் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தேன். எங்கள் திருச்சபை குடும்பங்களை அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்தே. பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டிருந்த அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை தந்தே. பலவிதமான சரீர பலவீனங்களினால கஷ்டப்பட்ட அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை தந்தே. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு சுகமான விடுதலை தந்தே. ஆண்டவரை வறுமையினால கஷ்டப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கண்ணோக்கினி சுவாமி, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு பாலகனுக்கு எங்கள் இதயங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கவா, முழு மனதோடு நாங்கள் உமக்கென்று வாழவும் கர்த்தர் கிருபை தார். இந்த இரவிலும் நீரங்களோடு கூடுகிறமையா. கர்த்தருக்கு சித்தமானால் அதிகாலையிலே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்திலே வந்து உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்க கிருபை செய்யும். படைத்த காணிக்கைகளை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தரானவர்
உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.